அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த செல்வராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்கள்லேயே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடப்பிரியர் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிடப்பிரியர் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கருத்து பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். செல்வராஜ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும். 2வது பாயிண்ட்டு, சிரிச்ச முகமாக இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 4வது பாயிண்ட்டு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கரைவாக இருக்கும் உங்கள்கிட்ட. 5வது பாயிண்ட்டு, ஒன்று சளி தொல்லை இல்லைன்னா சைனஸ் அல்லது வீசிங் 3ல் 1 அவதிப்படுவீங்க. 6வது பாயிண்ட்டு, அழகான வீடு அழகான வாகனம் அமையும். 7வது பாயிண்ட்டு, நண்பர்களால் நஷ்டத்தில் சந்திப்பீங்க. 8வது பாயிண்ட்டு, மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போவீங்க. 9வது பாயிண்ட்டு, தூக்கப்பிரியராக இருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு, அத்தை உறவில் விரிசல்கள் உண்டு. 11வது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது மனநல பாதிக்கப்பட்டா இருந்திருப்பாங்க. 12வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா உங்கள் தாத்தாக்கெல்லாம் தீர்த்திருப்பணுமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். 13வது பாயிண்ட், இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். 14வது பாயிண்ட், யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 15வது பாயிண்ட்டு, மனைவி வழியில் பணமோ நகையோ கொடுக்குறவங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா அது கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. 16வது பாயிண்ட், அழகான மனைவி அமைவாங்க. 17வது பாயிண்ட்டு, மனைவிக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 18வது பாயிண்ட்டு, நீங்கள் சிவபக்தராக இருப்பீங்க. 19வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சு நஷ்டமாயிரும். 20வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. 21வது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 22வது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. 23வது பாயிண்ட்டு, சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது, ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 24வது பாயிண்ட்டு, கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க, உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க. 25வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் செல்வராஜ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாகவும் துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.